ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மற்றவங்க கூட, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட், ஹூஎவர் யாராக இருந்தாலும் எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 1, குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட டைமை ஒர்க்கிங்கில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அது மாதிரியே நாம் நிறைய பேர் நமக்கு ஒர்க் லோட் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட டைமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவோம். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டைமை ரொம்ப குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க யார் கூடயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க கூட இருக்கீங்க. ஆனால் அங்கே இருந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கான்வர்சேஷனில் என்ன வேல்யூ இருக்குது? ஒரு வேல்யூவும் இல்லை. நீங்கள் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபுல்லும் ப்ரெசண்ட்டாக இருந்து உங்கள் மொபைல், டிவி, லேப்டாப் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட டைமை அவங்க கூட வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். உங்களோட டைமை வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மாதிரி தோணும். நீங்கள் அவங்க கூட உங்கள் டைமை வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே தான். நம்பர் 2, அட்ராக்ஷன் வெர்சஸ் கனெக்ஷன். எந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பும் இந்த 5 குவாலிட்டிக்குள்ளே தான் வரும். அது ஃப்ரெண்ட் அல்லது ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் கூட. அது என்னென்னா, நம்பர் 1 ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், நம்பர் 2 மெட்டீரியல் அட்ராக்ஷன், நம்பர் 3 இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன், நம்பர் 4 எமோஷனல் அட்ராக்ஷன் அண்ட் நம்பர் 5 ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி வர்றது. மெட்டீரியல் அட்ராக்ஷன்னா அவங்க ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுலேருந்து வர்றது. இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸும் அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸும் சேமாக இருக்கும், ஸோ அதுலேருந்து வர்றது. எமோஷனல் அட்ராக்ஷன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வர்றது. ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன்னா அவங்களோட கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க, ஸோ அதுலேருந்து வர்றது. மேக்ஸிமம் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இந்த 5 குவாலிட்டிஸ் உள்ளே தான் இருக்கும். மோர் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த 5 குவாலிட்டிஸில் ஏதாவது 1 அல்லது 2 குவாலிட்டிஸ் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு உள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னா இந்த 5 குவாலிட்டிஸும் ரொம்ப முக்கியம். இந்த 5 குவாலிட்டிஸும் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு உள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டேக்கிள் வந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாமல் லாங் டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்பர் 3, 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு உள்ள 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது. நம்பர் 1 நியூட்ரல் ட்ரஸ்ட், நம்பர் 2 கான்ட்ராக்டுவல் ட்ரஸ்ட், நம்பர் 3 மியூச்சுவல் ட்ரஸ்ட், நம்பர் 4 பியோர் ட்ரஸ்ட். நியூட்ரல் ட்ரஸ்ட்னா மற்றவங்கக்கிட்ட இருக்க பாசிட்டிவ் குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும், அதுதான் நியூட்ரல் ட்ரஸ்ட். கான்ட்ராக்டுவல் ட்ரஸ்ட்னா நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பில் பே பண்ணுறீங்க, இன்னொரு நாள் அவன் நமக்காக பே பண்ணுவான் அப்படின்னு நினச்சி பே பண்ணிங்கன்னா அது கான்ட்ராக்டுவல் ட்ரஸ்ட். மியூச்சுவல் ட்ரஸ்ட்னா இது கான்ட்ராக்டுவல் ட்ரஸ்ட்டோட நெக்ஸ்ட் லெவல் தான். அவங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ நானும் பண்ணுறேன், இது மியூச்சுவல் ட்ரஸ்ட். ஃபைனலி பியோர் ட்ரஸ்ட். பியோர் ட்ரஸ்ட் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட். உங்களோட பார்ட்னர், ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே, நல்லது பண்ணாலும் ஓகே, கெட்டது பண்ணாலும் ஓகே, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்னு இருக்கிறது தான் பியோர் ட்ரஸ்ட். இந்த பியோர் ட்ரஸ்ட் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்றைக்கும் பிரேக் ஆகாது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்றைக்கும் பியோர் ட்ரஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட பார்ட்னர் கூட. நம்பர் 4, த சர்க்கிள் ஆஃப் லவ். நாம் நிறைய பேர் நான் ரொம்பவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் மற்றவங்கள லவ் பண்ணுறேன், பட் நான் கொடுக்குற அதே லவ்வை அவங்க கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். லவ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் மாதிரி. எப்போ எல்லாம் நீங்கள் உங்களோட எனர்ஜியை கொடுக்குறீங்களோ அது லவ், ஹேட், ஆங்க்ரி, கைண்ட்னஸ் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறீங்களா அப்படின்னு உங்கள்கிட்டயே ஒரு கொஸ்டினை கேட்டுக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவ் திங்ஸை கொடுத்தா பாசிட்டிவ் திங்ஸ் தான் கிடைக்கும், நெகட்டிவ் திங்ஸை கொடுத்தா நெகட்டிவ் திங்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறத பாசிட்டிவாக கொடுங்க, கண்டிப்பாக பாசிட்டிவான திங்ஸ் தான் மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 5, குட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் உங்கள் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்க கூட ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க எதுக்காக அப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது.
அப்படியே வந்தாலும் உங்களால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.